ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான சேப்பக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ சேப்பக்கிழங்கை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு 2 விசில் வரைக்கும் இந்த கிழங்கை நல்லா வேக விடலாம். 2 விசிலுக்கு அப்புறமா பாருங்கள், கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் மேலே உள்ள தொலியெல்லாம் நீக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தொலியை நீக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கிழங்கு தயாராகிருச்சு. ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2லிருந்து 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு லைட்டாக வதங்கின உடனே கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு லைட்டாக வதங்கட்டும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கிழங்குல ஏற்கனவே உப்பு சேர்த்தனால நான் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா பொருட்களை 1 மினிட் எண்ணெயிலே வேக விடலாம். இப்போ இது கூட நாம் வச்சிருக்கிற கிழங்கை சேர்த்துடலாம். கிழங்கை நல்லா மசாலா பொருட்களோடு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், கிழங்கை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை எண்ணெயிலே 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் மசாலா பொருட்களோடு சேர்ந்து கிழங்கு நல்லா வெந்து வரும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், கிழங்கு அருமையாக வெந்து ரெடியாயிருச்சு. சுவையான சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டு தயாராகிருச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் சிம்பிளாக பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.